மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே ஈடேறியிருக்கும். பூமிக்காரகனும் சுகஸ்தானாதிபதியும் பலமிழந்து நின்ற வேளைகளில் எத்தனையோ இன்ப துன்பங்களை ஒன்றாக கடந்து ஒரே கோட்டையைப் போல ஒற்றுமையாக இருந்த உங்களின் குடும்பத்தை சில துரோக சம்பவங்கள் துண்டு துண்டாக உடைத்து உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத காயத்தையும் தேவையில்லாத வழிகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். குடும்ப பெரியவர்களின் தவறான முடிவுகளோ அல்லது பண பேராசை பிடித்த மனிதர்களின் சூழ்ச்சியோ ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்து தனித்தனியாக்கிய சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடேறியது. எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட காலம் எங்கே? இன்று ஆளுக்கு ஒரு திசையில் எதிரிகளைப் போல பார்த்து கொள்ளும் நிலை எங்கே என்று நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று கலங்கிய தருணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் குடும்ப பாசத்திற்கு விதியே விளையாடிய கொடூர நாடகமாக இந்த ஒரு விஷயமானது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் தனிமையை உணர வைத்த சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். துன்பங்களும் துரோகங்களும் உங்களை சூழ்ந்த போது உங்களுக்காக கை கொடுக்க ஒரு மனிதன் கூட இல்லை என்பதுதான் இந்த மீனம் ராசிக்காரங்களின் கடந்த காலத்தில் சந்தித்த ஆக பெரும் ஒரு கொடுமையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம் வலுவடையும் பொழுது இந்த தனிமையின் போராட்டம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு என்று யாரும் இல்லையே, எல்லாரும் தங்களின் சுயநலத்திற்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் என்ற கசப்பான உண்மை உங்களை தனிமையை நோக்கி தள்ளி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், அவமானங்கள் என அனைத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருண்ட அறைக்குள் நெஞ்சு படபடப்புடன் நீங்கள் தனிமையில் போராடிய நாட்கள் உங்களை மரண வேதனைக்கு உள்ளாக்கி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட எடுத்த முடிவுகள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி விட்டது. இந்த மீனம் ராசிக்காரங்க மனதை வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். பல நேரங்கள்ல நீங்கள் அறிவை விட உணர்வுகளை அதிகமாக நம்புவீங்க. அறிவால் எடுக்கக்கூடிய முடிவுகளை விட உங்களுடைய உணர்வால் எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் நீங்கள் எப்பொழுதுமே அதிகமாக நம்பக்கூடிய ஒரு நபர்கள். குடும்பத்தில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் முழுமையான யோசனைக்கு பதிலாக உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கலாம். அதனாலேயே உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒருவரை காப்பாற்ற வேண்டும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது அல்லது அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்த முடிவுகள் பின்னர் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொடுத்து அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையையும் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் நல்லதாக தோன்றிய விஷயங்கள் காலப்போக்கில் பலரையும் பாதித்திருக்கலாம். இதனால் அப்போது கொஞ்சம் யோசித்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும் என்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் உருவாகியிருக்கும். அந்த ஒரு வருத்தம் தாங்க உங்களுக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மனதில் வைத்திருந்த வேதனைகள் வெளிப்படாமல் உங்க மனதிற்குள் தேங்கி நின்றது. இந்த மீனம் ராசிக்காரங்க தங்களது மன வேதனைகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள். யாராவது சொன்ன ஒரு வார்த்தை, செய்த ஒரு செயல் அல்லது கிடைக்காத அன்பு போன்றவை அவர்களின் மனதில் ஆழமாகவே பதிந்து அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக கூறாமல் அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்திருக்கும். இந்த தேங்கிய உணர்வுகள் காலப்போக்கில் பெரிய மன அழுத்தமாக மாறி அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். வெளியில் நீங்க சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள காயமடைந்த நிலை நீண்ட காலம் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து கொண்டுமே தான் இருக்கும். அதைத்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் அனுபவித்து கொண்டுமே தான் இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளக்கூடிய ஒரு நபராக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. இனிமே எதை பண்ணணும், எதை சரியான முடிவில் தேர்ந்தெடுக்க
வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தெளிவானது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களின் சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். மாமனார் வழியில் ஒத்துழைப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மேம்படும். தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கையில தேடி கொடுக்கும். மனதில் இருந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறப்போகிறது. இந்த மீனம் ராசிக்காரங்களின் மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்கள் எளிதாக மறந்துவிடும் விஷயங்களை கூட இவர்கள் பல ஆண்டுகள் மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், குடும்பத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மற்றும் சொல்ல முடியாத மனவேதனைகள் நீண்ட காலமாக உங்களை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் இனிமேல் அந்த மனக்காயங்கள் மெதுவாக ஆறத் தொடங்கிவிடும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மனநிலை உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக போகிறது. வாழ்க்கை பழைய காயங்களை நினைத்து வாழ்வதற்காக மட்டும் கிடையாது, புதிய மகிழ்ச்சிகளை உருவாக்குவதற்காகத்தான் என்பதை நீங்கள் உணரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் வந்துவிட்டது. இதனால் உங்களுடைய மனமானது இலகுவாகி புதிய நம்பிக்கை உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். உங்களின் உறவினர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். சொந்த பந்தங்களின் பொறாமை குணத்தாலும் பழி சொற்களாலும் சொத்து சண்டைகளாலும் ஒதுங்கி நின்ற மீனம் ராசி நேயர்களை இனிமே உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கியமான மனிதராக வலம் வர போறீங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டு தூற்றிய உறவுகள் யாவும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களை தேடி வந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவாங்க. உங்களின் நேர்மையும் பெருந்தன்மையையும் சொந்தங்கள் பாராட்டுவார்கள். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகளும் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாக முடிவுக்கு வந்து பங்காளிகளுக்கும் உடன் பிறந்தவர்களும் உங்களோடு கைகோர்க்கக்கூடிய நல்ல நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பந்தங்கள் இனி உங்களுக்கு பாரமாக இருக்காது, பெரும் ஒரு பலமாக பக்க பலமாக இருந்து எல்லாத்தையுமே தேடி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறத் தொடங்கும். இத்தனை காலம் 7.5 சனியின் பிடியில் சிக்கி நாம் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லையே, நம்மளுடைய கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டதே என்று இயங்கிய மீனம் ராசி நேயர்களை இனிமே உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது. சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் நனவாக ஆரம்பிக்கும். தடைகள் அனைத்தும் விலகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். உங்களின் லட்சியங்கள் யாவும் கைகூடி உங்களின் வாழ்க்கை ஒரு முழுமையை பெறும் உன்னத தருணமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரமும் காலமும் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். இது நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்த முடிவுகள் பின்னர் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொடுத்து அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையையும் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் நல்லதாக தோன்றிய விஷயங்கள் காலப்போக்கில் பலரையும் பாதித்திருக்கலாம். இதனால் அப்போது கொஞ்சம் யோசித்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும் என்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் உருவாகியிருக்கும். அந்த ஒரு வருத்தம் தாங்க உங்களுக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மனதில் வைத்திருந்த வேதனைகள் வெளிப்படாமல் உங்க மனதிற்குள் தேங்கி நின்றது. இந்த மீனம் ராசிக்காரங்க தங்களது மன வேதனைகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள். யாராவது சொன்ன ஒரு வார்த்தை, செய்த ஒரு செயல் அல்லது கிடைக்காத அன்பு போன்றவை அவர்களின் மனதில் ஆழமாகவே பதிந்து அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக கூறாமல் அமைதியாக தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்திருக்கும்.
இந்த தேங்கிய உணர்வுகள் காலப்போக்கில் பெரிய மன அழுத்தமாக மாறி அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். வெளியில் நீங்க சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள காயமடைந்த நிலை நீண்ட காலம் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து கொண்டுமே தான் இருக்கும். அதைத்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் அனுபவித்து கொண்டுமே தான் இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளக்கூடிய ஒரு நபராக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. இனிமே எதை பண்ணணும், எதை சரியான முடிவில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தெளிவானது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களின் சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். மாமனார் வழியில் ஒத்துழைப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மேம்படும். தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கையில தேடி கொடுக்கும். மனதில் இருந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறப்போகிறது. இந்த மீனம் ராசிக்காரங்களின் மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்கள் எளிதாக மறந்துவிடும் விஷயங்களை கூட இவர்கள் பல ஆண்டுகள் மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், குடும்பத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மற்றும் சொல்ல முடியாத மனவேதனைகள் நீண்ட காலமாக உங்களை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் இனிமேல் அந்த மனக்காயங்கள் மெதுவாக ஆறத் தொடங்கிவிடும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மனநிலை உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக போகிறது. வாழ்க்கை பழைய காயங்களை நினைத்து வாழ்வதற்காக மட்டும் கிடையாது, புதிய மகிழ்ச்சிகளை உருவாக்குவதற்காகத்தான் என்பதை நீங்கள் உணரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் வந்துவிட்டது. இதனால் உங்களுடைய மனமானது இலகுவாகி புதிய நம்பிக்கை உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். உங்களின் உறவினர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். சொந்த பந்தங்களின் பொறாமை குணத்தாலும் பழி சொற்களாலும் சொத்து சண்டைகளாலும் ஒதுங்கி நின்ற மீனம் ராசி நேயர்களை இனிமே உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கியமான மனிதராக வலம் வர போறீங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டு தூற்றிய உறவுகள் யாவும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களை தேடி வந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவாங்க. உங்களின் நேர்மையும் பெருந்தன்மையையும் சொந்தங்கள் பாராட்டுவார்கள். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகளும் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாக முடிவுக்கு வந்து பங்காளிகளுக்கும் உடன் பிறந்தவர்களும் உங்களோடு கைகோர்க்கக்கூடிய நல்ல நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பந்தங்கள் இனி உங்களுக்கு பாரமாக இருக்காது, பெரும் ஒரு பலமாக பக்க பலமாக இருந்து எல்லாத்தையுமே தேடி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற தொடங்கும். இத்தனை காலம் 7.5 சனியின் பிடியில் சிக்கி நாம் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லையே, நம்மளுடைய கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டதே என்று இயங்கிய மீனம் ராசி நேயர்களை இனிமே உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது. சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், அல்லது ஒரு